நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷனில் எப்படி ஜெயிக்கலான்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரைடே வாங்கின கால் ஆப்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் வந்து 25,750 கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கேன். அதாவது அவுட் ஆஃப் த மணியில் ஃபார் அவேல வாங்கியிருக்கேன். வெறும் ₹3.45. சரிங்களா? ஸோ இது நான் வாங்கினதுக்கு 2 ரீசனில் வாங்கியிருக்கேன். என்னென்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நிஃப்டி வந்து 25,150 25,250க்கு மேலே அந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 25,150 25,250 இருந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை தாண்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் வாங்கியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸோ 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. அதனால் வாங்கியிருக்கேன். நான் சார்ட்டில் காமிக்கிறேன் எப்படி 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்தோன்னே வாங்கினேன்னு. சரிங்களா? சார்ட்டை பார்ப்போம். நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து நிஃப்டி 50யோட 5 மினிட்ஸ் கேண்டில். சரிங்களா? ஸோ எப்போவுமே ஆப்ஷன் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கேண்டிலே பயன்படுத்தணும். ஸோ நான் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் பயன்படுத்திருக்கேன். ஸோ எந்த காரணத்துக்காக எடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? முதல் ரீசன் சொல்லிட்டேன், 250க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஒன்று. இன்னொன்று காரணம் என்னென்னா, இந்த மூவிங் ஆவரேஜை வச்சும் எடுத்திருக்கேன். சரிங்களா? என்னென்னு பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல பாருங்கள், 200 மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்தோடனே என்ன ஆகிருக்கு பாருங்கள், அங்கேருந்து அப்படியே மேலே போயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போவும் உங்களுக்கு 200 மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்துட்டு மேலே போயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு ப்ரீவியஸாகவும் நான் காமிக்கிறேன். இங்கேயும் பாருங்கள், 200 மூவிங் ஆவரேஜ் மேலே வந்தோன்னே நல்ல ஒரு அப் மூமெண்ட். மறுபடியும் திருப்பி ஒரு 200 மூவிங் கீழே போயிட்டு அப்புறம் மேலே போயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த காரணத்தினால தான் நான் என்ன பண்ணேன், இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலில், சரிங்களா, 5 மினிட்ஸ் சார்ட்டில் 200க்கு கீழே வந்துட்டு மேலே வந்து கண்டிப்பாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இங்கேயும் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கேயும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, இங்கே 200 கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அப் மூவ்மெண்ட் தான் போயிருக்கு. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வாட்டியும் என்ன இருக்குது உங்களுக்கு, இங்கேயும் பாருங்கள், 200 கீழே வந்துட்டு கரெக்டாக டச் பண்ணியிருக்கு, இல்லை கீழே வந்துட்டு அங்கேருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் போயிருக்கு. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வாட்டியும் 200 டச் பண்ணுது, இல்லை 200 கீழே வந்துட்டு என்ன இருக்குது, நல்ல ஒரு ரேலி வந்த மாதிரி மேலே போயிருக்கு. ஸோ மினிமம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு, ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலேயே போயிருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு வாட்டியும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், 200 கீழே வந்துட்டு இப்போ மேலே போனோன்னா நான் எடுத்தேன். சரிங்களா? இப்போ நான் அதை இன்னும் கிளியராகவும் காமிக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, கரெக்டாக 200க்கு கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்கா, இங்கே வந்திருக்கு. நான் என்ன பண்ணேன், கரெக்டாக இந்த இடத்துல 200க்கு மேலே இந்த இடத்துல ட்ரேட் ஆகிருக்கும்போது எடுத்தேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ வெயிட் பண்ணேன். 200க்கு உங்களுக்கு அடுத்த மறுபடியும் பார்த்திங்கன்னா லேசாக 200 கீழே வந்தது, திரும்பி அப்படியே மேலே போயிடுச்சு. ஏன்னா இப்போதைக்கு 200 கீழே பிரேக் ஆகாமல் வச்சுருக்கதா அவங்க வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் எப்போ வெளியே எடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? நான் என்ன பண்ணுவேன்னா, சப்போஸ் 2 ரீசன். ஒன்று, போட்ட அமௌண்ட் ரொம்ப கம்மி, ₹3.45 தான் வாங்கியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதோட அளவே ₹230, சார்ஜ் சேர்த்தாலும் ₹240 தான் வரும். ஒன்று போனால் போதுன்னு விட்டுருவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சரி வெளியே எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணதாக இருந்தால் எந்த இடத்துல எடுப்பேன் தெரியுங்களா? கரெக்டாக இங்கே எடுப்பேன். இந்த ப்ரீவியஸாக 200 மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டு மேலே போச்சு இல்லையா? ஸோ அந்த லோ கீழே, அதாவது இந்த லோக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா, இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த இடத்துல நான் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அதாவது இங்கே இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நான் என்ன எக்ஸிட் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அதோடைய பேட்டர்ன்
ப்ரீவியஸாக அது என்ன பண்ணியிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்து எடுத்தால் ஆப்ஷனில் ஈஸியாக ஜெயிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஏதோ தானே மேலே ஏறுது ஏதோ கீழே எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், காசு லாஸ் ஆயிரும். எந்த இடத்துல எக்ஸீட் ஆகணும்னு தெரியணும், சரிங்களா? அந்த எந்த இடத்துல என்ட்ரு ஆகணும்னு தெரியணும். இப்போ நான் அதான் சொன்னேன், என்ட்ராவுக்கு நான் ஒவ்வொரு முறையும் 200க்கு கீழே வந்தோடனே கீழே வந்துட்டு ஒரு வாட்டி மேலே அப் மூமெண்ட் ஒரு 200 பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஸோ 250 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. நான் இப்போ எதிர்பார்க்கறது அதே தான். ஏன்னா நிஃப்டி 250 கீழே க்ளோஸ் ஆகலை. ஸோ அப்படின்னா இன்னும் எவ்வளோ போகலாம்? இப்போ என்ன இருக்குது, 25,350 இருக்குது. ஸோ கண்டிப்பாக 25,550லேருந்து 650 வரைக்கும் ஆல்ரெடி போகலாம். நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலையும் இதை பற்றியே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ 250க்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா கீழே போகும். அப்படி இல்லைன்னா 25,550லேருந்து 650 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையிலையும் நான் என்ன பண்ணேன், இந்த செப்டம்பர் மந்தோடைய கால ஆப்ஷன் ஒன்று வாங்கினேன். பரவேல வாங்கியிருக்கேன். ஏன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக தான். மோஸ்ட்லி நான் வாங்க மாட்டேன். இதை உங்களுக்கு தெளிவாக எடுக்கிறவங்க இருந்தால் கவனமாக பார்த்துட்டோம், எக்ஸீட் ஆகும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே போட்டு வச்சுக்கணும். போட்டு நீங்கள் எக்ஸீட் வந்தோன்னே வெளியே போயிடணும், சரிங்களா? ரைட். ஸோ நான் என்னுடைய எதிர்பார்க்குறதுன்னா கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் ஐ இவ்வளோ தூரம் இருக்குது, இல்லை அதுக்கு மேலே. ஸோ எவ்வளோ தூரம், 25,550 வரைக்கும் எதிர்பார்ப்பேன். வந்துட்டு வந்தோடனே நான் எக்ஸிட் ஆகிடுவேன், சரிங்களா? ரைட். இதுதான் இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நீங்கள் செக் பண்ணி எடுக்கணும். ஏதோ தானோன்னு எதுவும் செய்யக்கூடாது. ஸோ ஏன்னா ஆப்ஷன் வெரி ரிஸ்க்கானது. நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பணம் 0 ஆயிரும், சரிங்களா? ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அது என்ன மாதிரி பேட்டர்னை கடைபிடிக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நான் அதுதான் இங்கே உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். ஒவ்வொரு வாட்டியும் 200க்கு கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் 200 கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. இங்கேயும் வந்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி முறையில் நான் அதை எடுத்தேன், சரிங்களா? ஸோ ஆனால் ஏதோ தானோ ஏதோ எடுக்கிறோம் அப்படின்னு மட்டும் நிஃப்டியில் விளையாட்டு போக்காக எடுக்காதீங்க. காசு கண்டிப்பாக லாஸ் ஆகிரும். எடுக்கிறதுக்கு முதல்ல தெளிவு வேணும். நீங்கள் எந்த இடத்துல எடுக்கணும், எங்கே இந்த எக்ஸிட் ஆகிருக்கணும் அப்படின்னு தெரியணும். ஸோ நான் வந்து ஒவ்வொரு வாட்டி இது காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, அந்த 200 டச் பண்ணோம், இல்லை 200 கீழே வந்துட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு வாட்டி 200 பாயிண்ட்ஸ் மேலே போகுது. அந்த காரணத்தால் தான் நான் இந்த இடத்துல எடுத்தேன், சரிங்களா? ஸோ 200 பாயிண்ட் வந்துட்டு நான் எக்ஸிட் ஆகிடுவேன். அப்படியே கீழே வந்தாலும் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 200 கீழே ப்ரீவியஸாக அந்த லோ இருந்தது இல்லையா, ஸோ இதுக்கு கீழே இந்த இடத்துல வந்தோடனே இதுக்கு கீழே வந்தோடனே நான் எக்ஸிட் ஆகிடுவேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு எங்கே எக்ஸிட் ஆகணும் எங்கே என்ட்ரு ஆகணும் தெரியாமல் ஆப்ஷன் வாங்கக்கூடாது. அது தெரிஞ்சு வாங்க, கண்டிப்பாக இதை ஜெயிக்கலாம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி அதிக லாபத்தை எதிர்பார்க்காதீங்க எப்போவுமே, சரிங்களா? இப்படி லாபம் வந்தோடனே வெளியே வந்துடுங்க. ஸோ அதான் பெட்டரான ஐடியா, சரிங்களா? ஸோ நான் என்னுடைய ஆப்ஷனை நான் காமிச்சிட்டு வந்தேன் இல்லையா உங்களுக்கு, அதை வந்து என்ன ஆகுது அப்படின்னு இன்னும் 2-3 டேஸில் நமக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? அதோட ரிசல்ட் வேணும்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மேலே போய் வந்த அப்புறம் எடுத்தேன்னா, இல்லைன்னா கீழே வந்த எடுத்தேனான்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன், காமிக்கவும் செய்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால், இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சொல்லுங்கள். நேரம் எடுக்கும்போது கூட உங்களுக்கு வீடியோவில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா நண்பர்களே? அதனால் எதை செஞ்சாலும் கவனமாக செய்யுங்க. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கடினம், சரிங்களா? ஆனால் கரெக்டாக நம்ம மூளையை பயன்படுத்தி கரெக்டாக பண்ணால் எளிது. ஸோ உங்களுக்கு என்னுடைய ரிசல்ட்டு தெரியணும், நான் எடுத்த ஆப்ஷன் என்ன ஆச்சுன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதே நேரத்தில் என்னோடய சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா நண்பர்களே? இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.